பரதத்தில் தேவதாசிகளில் எவ்வளோ தூரம் உறுதியாக இந்த பக்தியில் இருந்தாங்கன்னு சொன்னால், பெரிய பெரிய மகாராஜாக்கள் வந்து அந்த தேவதாசி முறைங்க முதுகில் சூளை வச்ச இலச்சனை போட்டு அவங்க தேவதாசியை மாற்றினதுக்கப்புறம் பதியிலாருன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்படி இருந்த பொழுதும் கூட சில அரசர்கள் ஆசைப்பட்டு நீங்கள் என்னுடைய மனைவியாக ஆகணும்னு கேட்டபோது கூட அதையும் தவிர்த்து ஆண்டவனுடைய தொண்டிற்கே எங்களை அர்ப்பணித்துக் கொண்டோம் என்று குடும்பத்தையும் தவிர்த்து தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி முன்பே சொன்னது போல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று மெய் வாய் மொழிகளால் இறைவனை வழிபடுவதை தங்களுடைய ஒரு குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். மன்னார் உடலேயே செங்கமலம் என்ற ஒரு தாசி இருந்து நமது ராஜகோபால சுவாமிக்கு நாட்டியத்தையும் சங்கீதத்தையும் சமர்ப்பித்து வந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு ராஜாவாக இருந்தவர் அந்த செங்கமலத்தின் மீது தாசியின் மீது ஆசைப்பட்டு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு அந்த தாசியுடைய தாயார் மற்றும் உறவினர்கள் அனைவரும் மன்னரே ஆசைப்பட்டு கேட்கிறார், நீ ராணி ஸ்தானத்தில் வாழலாம், அரண்மனை சுகபோகங்களையும் அரச வாழ்வையும் அனுபவிக்கலாம் என்று ஆசை வார்த்தைகள் கூறி கட்டாயப்படுத்திய பொழுதும் கூட கலையிலும் அழகிலும் என்றால் நான் அந்த ராஜகோபாலனுக்கே அடிமை என்று சொல்லி அந்த திருமணத்தை மறுத்திருக்கிறார். அரசன் ரொம்ப வற்புறுத்தும் பொழுது உடனே வானத்திலிருந்து அசரீரிலிருந்து நீ கோபாலனுக்கே அடிமைப்பட்டு கைங்கரியங்கள் செய்து மேலான பெயர் பெற்றை அடைய வேண்டும், உனக்கு விதிக்கப்பட்ட விதி அதுதான் என்று சொல்லியிருக்கின்றது. அதை கேட்ட அரசன் தனது தவற்றை உணர்ந்து வருந்தி அவர் தனது நாட்டிய கைங்கரியத்தை தொடர்ந்து செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார் என்று ஒரு கதை உண்டு. அந்த அளவுக்கு அந்த தனக்கென்று அர்ப்பணித்துக் கொண்ட தாசிக்காக வேண்டி கோபாலனை இறங்கி வந்து அசரீரியாக அருள் புரிந்த ஸ்தலம் வந்து இந்த மன்னார்குடி பெரிய கோவில். அப்படிப்பட்ட மகா வித்வான்களும் மகா மேதைகளும் வாழ்ந்த இடம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம்னு கற்றுக்கிறோன்னு சொன்னால் உலகத்தில் அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க வந்து நம்ம ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துக்கு தான் வந்தாகணும். நட்டுவனார்கள் ஒரு மிருதங்கமாகட்டும், வாத்தியமாகட்டும், சங்கீதமாகட்டும், மகா வித்வான்கள் ஒரு இடத்துல மன்னார்குடியில் வந்து பாடி பேர் எடுத்தால் பெரிய விஷயம் சொல்லிட்டு டிஎன் சேஷகோபுரன் சார் மன்னார்குடி சபாவுக்கு பாட வந்தபோது சொன்னார். அவருக்கு முதல்ல 11 வயசு இருக்கும் பொழுது நம்ம ஊருக்கு வந்து கச்சேரி பண்ண வந்திருக்காரு. அப்போ மதுரை ஸ்ரீரங்கம் ஐயங்கார், சின்ன பக்கிரி, பெரிய பக்கிரி, பெரிய நாதசுரம், கொன்னகோல் பக்கிரி அப்பில் இவங்க எல்லாமே வந்து உட்காந்து கச்சேரி கேட்பாங்களாம். மன்னார்குள்ள பாடி பேர் வாங்கிட்டா உலகத்தில் எங்கே வேணாலும் பாடி பேர் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அவ்வளோ சங்கீத ரசிகர்களும் சங்கீத வித்வான்களும் அந்த சங்கீத ஞானம் பெற்றவர்களும் நிறைந்து இருந்த ஊர் நமது ஊர் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியத்தை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே தஞ்சாவூரில் தான் வந்து அந்த தஞ்சை நால்வர் சொன்னால சின்னையா பொன்னையா சிவானந்தம் வடிவேலு இவங்களுடைய 11வது தலைமுறை கிட்டவா பிள்ளை என்ற மிகப்பெரிய ஒரு இசை பேரறிஞர் மகாவித்வான் மகாமேதை கிட்டவா பிள்ளை அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வைஜயந்திமலா, ஹேமமாலினி ஆகட்டும், இல்லை பத்மா சுப்ரமணியம் யாராக இருந்தாலுமே அவங்கள்ட்ட தஞ்சாவூர் வந்து தங்கியிருந்து கற்றுட்டு போயிருக்காங்க. அவங்களாம் எங்கேயும் போனது கிடையாது. தஞ்சாவூரை தேடி வந்து தான் நாட்டியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அந்த காலத்தில் இருந்தது. ஏன்னா கலை பிறந்த இடமே வந்து நம்ம தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்தநல்லூர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் அடுத்தது பந்தநல்லூரில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த பாணி அவங்க தனி. கலாட்சேத்திரா அருண்டேல் ருக்மணி கலாட்சேத்திராவை உலக புகழ்பெற்ற இன்னைக்கு பரதநாட்டியத்தில் நிறுவனர் இருக்கக்கூடிய கலாட்சேத்திராவை ஆரம்பித்த ருக்மிணி அருண்டேல் அவர்கள் கூட பந்தநல்லூர் வந்திருந்து மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்களிடம் பரதம் பயின்று அதனை பின்பு தன்னுடைய ஒரு வழிக்கு மாற்றி தன்னுடைய கற்பனைகளையும் தன்னுடைய இதை சேர்த்து அந்த கலாட்சேத்திரா பாணின்னு அவங்க உருவாக்கினாலும் முதல்ல அவங்க கற்றுக்கிட்டது கூட பந்தநல்லூர் தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. திருவிடமருத்தூரில் குப்பையா நட்டுவனார் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கீத நாட்டிய நட்டுவனர் பரம்பரை இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க பம்பாயில் வந்து ராஜராஜேஸ்வரி பரதநாட்டிய வித்யா மந்திர் என்று ஒரு பெரிய பரதநாட்டிய கல்லூரியை தொடங்கி இங்கேருந்து பம்பாயில் போய் பல பெரிய பெரிய இடத்துல உள்ள பெண்களுக்கு எல்லாருக்கும் பரதத்தை பயிற்றுவித்து மிக சிறந்த ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குத்தாலம் திருவிடமருத்தூர் தாண்டிங்கன்னா குத்தாலம் கணேச பிள்ளை, வைத்தீஸ்வரன் கோவில் முத்துசாமி பிள்ளை வந்து பிரெஞ்சுக்காரங்க இருந்த பொழுது முதல்ல செவாலியர் விருது வழங்குறதுங்கிறது அவருக்கு தான். அவர் பிரான்ஸுக்கே அழைச்சிட்டு போய் செவாலியர் விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு செவாலியர் விருது கொடுக்கப்பட்டது. ஆனால் முதல்ல செவாலியர் விருது கொடுத்தது அவருடைய நாட்டிய திறமையை பாராட்டி பிரெஞ்சு அரசாங்கம் பிரான்ஸ் தேசத்துக்கு அழைத்து சென்று அவருக்கு அந்த விருதை கொடுத்தது. நாட்டியத்தில் சுவாமிக்கு முன்னாடி சுவாமி வரும்பொழுது மல்லாரி வாசிப்பாங்க. தலிக மல்லாரி, தேர் மல்லாரி அப்படின்னு நிறைய மல்லாரி இருக்கு. அந்த மல்லாரிக்கு ஆடக்கூடிய ஒரு பாணி அப்படிங்கிறத முதல்ல உருவாக்கினதே அந்த முத்துசுவாமி பிள்ளை தான். காட்டுமன்னார் கோயில் முத்துசுவாமி நட்டுவனார் அந்த பரதநாட்டியத்தில் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பந்தநல்லூர் ஸ்டைல், தஞ்சாவூர் ஸ்டைலுங்கிற மாதிரி அந்த ஒரு பாணி, அந்த பாணியை வந்து உருவாக்கினது அவர். அதுமாரி வலுவூர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வலுவூர் ராமையாப்பிள்ளை தெரிஞ்சிருக்கும். மிக பெரிய பெரிய கமலலட்சுமணன் போன்றவர்கள்லாம் பரதம் பயிற்றவர். அப்புறம் இந்த காரைக்காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்திராராஜன், KJ சரசா, KN தண்டாதிபதி பிள்ளை என்று இந்த பக்கம் தான் இந்த பரதநாட்டியத்துக்கே அத்தாரிட்டின்னு சொன்னால் நம்மளுடைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான். இங்கேருந்து தான் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இன்னும் சொல்லப்பட அந்த கலையை அபிவிருத்தி பண்ணணுங்கிறதுக்காக சென்னை போன்ற நகரங்களுக்கு சென்று இன்று சென்னையில் வந்து நிறையா இந்த கலை வந்து நகரங்களில் சென்னை பெங்களூரில் பரவி இருந்தாலும் இது ஆரம்பித்த இடங்கிறது நம்ம ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். அதில் நம்மளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு.